வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 26. அறிதல். பாரியின் கேள்விக்கான பதிலை தற்போதைக்கு புறக்கணித்து, பிடிச்ச முயல உண்ணலையோ என்றாள் ஜோஆனா. நண்பர்கள் அனைவரும் ஜோஆனாவின் சந்திப்பினால் பசியை மறந்துவிட்டார்கள். இருந்தும் அவர்களது காய்ந்த உதடுகள் எவ்வளவு பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்கள் என்பதை ஜோஆனாவிற்குத் தெரியப்படுத்தியது. தாமதமின்றி வேலனும் மாறனும் வேட்டையாடிக் கொண்டு வந்த முயலைத் தனது இடுப்புப் பட்டையிலிருந்த கத்தியின் உதவியால் உரித்து எடுத்தவள் தன்னை பின்தொடருமாறு கூறியபடி காட்டிற்கு உட்புறமாக நடந்து மரங்களிருந்த பகுதியைச் சென்றடைந்தாள். அடர்ந்த அந்த காட்டினுள் பெரிய மரங்களாலான இயற்கை கூடாரம் போன்ற வடிவமைப்பில் காணப்பட்ட இடம் நண்பர்கள் அனைவரும் மறைந்து படுத்து உறங்குவதற்கு ஏற்றதாகத் தெரிந்தது. அந்த மரத்திலிருந்து உதிர்ந்திருந்த பெரிய இலையொன்றைத் தேர்ந்தெடுத்து அதன் மீது அவள் ஏந்தி வந்த முயல் இறைச்சியை வைத்துவிட்டு, நான் சுருக்காய் இவடத்த போய் வாரன், நீர் இத சமைக்கத் தயார்படுத்தும், வெற்றி நீ துணையாயிரு என்று திரும்பியவள் மீண்டும் அருகே வந்து தீப்பெட்டியொன்றை கொடுத்துவிட்டு காட்டினுள் மறைந்து விட்டாள். அவள் எங்கு எதற்காகச் சென்றாள் என்பதைப் பற்றி நண்பர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஜோஆனா வருவதற்குள் வேலனும் பாரியும் முயலை வாட்டுவதற்கான அடுப்பை அமைத்து எரியும் நெருப்பின் சுவாலை உள்ளே இருப்பவர்களுக்குத் தெரியாத வண்ணம் உணவைத் தயார் செய்தனர். திரும்பி வந்தவள் ஒன்றும் வெறுங்கைகளோடு வரவில்லை. அவர்களுக்காக சுரைக்காய் குடுவைகள் 2 தண்ணீர் சேகரித்து வந்திருந்தாள். நன்றியுடன் அந்த நீரை அவளிடமிருந்து பெற்று அருந்தியதும் அந்த நீரின் குளிர்ச்சியும் அதன் தன்மையும் அவர்களை களைப்பிலும் சோர்விலுமிருந்து மீட்டெடுக்கக் கிடைத்த உற்சாகபானமாகவே தோன்றியது. ஜோஆனாவின் செயற்பாடுகளில் ஏதோ ஒரு புதிய மாற்றம் தென்படுகின்றது என்பதை நண்பர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீரெல்லாம் இந்த இடத்தை எப்படி கண்டீங்கள்? ஜோஆனா கேட்டாள். எதிர்பாராத விதமாக அந்தமான் சந்தையில் போர்த்துக்கேயர்களின் சாயலிலிருந்த ஒரு மனிதனைக் கண்டதாகவும் அவர் கொள்வனவு செய்த ஆடைகள் வித்தியாசமாக இருந்ததால் அவரை பின்தொடர்ந்து வந்து இந்த தீவைக் கண்டு பிடித்ததாகவும் கூறினான் வேலன். அதைக் கேட்ட ஜோஆனா, சரி சரி, அது நெசம்தா, அது வேறாரும் இல்ல, அவர்தா எனக்கும் வெற்றிக்கும் அப்பா என்றாள். அப்படியா என்றான் வேலன். மெதுவாகப் பேசத் தொடங்கிய ஜோஆனா பாரியை நோக்கி, நீர் கேட்ட கேள்வி சரிதா? இங்க 3 வகாக்கள் இருக்கோம். ஒன்று எங்களெல்லாம் அவங்கட ஆசைக்கு ஆட்டி வைக்கிற பிராங்கி குடும்பம். பிராங்கி வம்சவழிதான் இந்த இடத்துக்கு எசமான்கள். இது பலகாலமா முறையாக் கிடக்கு. இப்ப எங்கட எசமான் அல்போன்சோ பிராங்கி. அவருக்கு 2 துணைவி இருக்கு, சிக்கா, டோரீஸ். அவங்கட சொல்லுத்தான் இவ்விடத்த எல்லாமே. அதத் தாண்டி நாங்க நடந்தா அதோட எங்கட வாழ்க்கை முடிஞ்சு. இன்னொரு வம்ச வழியான கூட்டம்தா வேலிக்குள்ள கிடக்கு. அந்த கூட்டத்தை வச்சுத்தான் எசமான்கள் உணவு ஆக்கிறதும் வேலை வாங்கிறதும். இருண்டாதான் அதுகளுக்கு ஓய்வு. காலையெல்லாம் பனியும் அடியுமாத்தான் கிடக்கும். அதுவே அங்க வழக்கமா போச்சு என்று கூறிக்கொண்டே தீயில் நன்கு வெந்த இறைச்சியை நண்பர்களுக்குப் பரிமாறினாள். அந்த இறைச்சித் துண்டொன்றை கையில் வாங்கிக் கொண்டு, அப்படியென்றால் நீங்கள் மட்டும் ஏன் வித்தியாசமாயிருக்கிறீங்கள் என்று வினோதன் வினவினான். ஓம் ஓம், நாங்கெல்லாம் எசமான் கூட்டத்திலையும் உள்ள அடபட்டு கிடக்கிற தமிழ் கூட்டத்திலையும் கலப்பா பிறந்தவங்கள். ஆரம்ப காலத்துல எல்லாம் நல்லாதான் இருந்ததாம். உள்ள கிடக்கிற தமிழ் கூட்டத்தில பிள்ளை குடும்பம்தான் முக்கியமான ஆக்கள். அவங்கட குடும்பத்தை வச்சு தேவையெல்லாம் முடிச்சிட்டு கடைசில எசமான் குடும்பம் எல்லாத்தையும் அடக்கத் தொடங்கிட்டு. இஞ்ச கிடக்கிற அடைப்புக் கூட அவங்க வச்சு வளர்ந்த மரம்தான். உள்ள கிடக்கிற கூட்டத்திட்ட காப்புக்காகத்தான் அடைப்பு போட்டது பிள்ளை குடும்பம். இப்ப அந்த அடைப்புக்குள்ளேயே அதுகளை அடைச்சு வச்சு கிடக்கு. பிள்ள வம்சத்து ஒருத்தனத்தான் உள்ள கிடக்கிற கூட்டத்திட தலைமையில வச்சு கிடக்கு. அவன்ட பேர் இடும்பன் பிள்ளை. அவனை எசமான்கள் லூகாஸ் என்று சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அவனுக்கு அந்த போர்த்துகேய பேர் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி எங்களுக்கும் போர்த்துகேய பேர்கள் வச்சு கிடக்கு. வெற்றியை டியாகோ என்றும் என்ன ஜோஆனா என்றும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி உள்ள கிடக்கிற எல்லாருக்கும் தமிழ் கூட்டத்தில் இருக்கிற கிழவன் கிழவிகள் தமிழ் பேர் ஒண்ட வச்சுத்தான் எங்கள வளர்க்கும். எண்டப்பா ஒரு தமிழ் போர்த்துகேய கலப்பில பிறந்தவர். அவருக்கு தமிழ் பெயர் எதையும் வைக்கல. ஏனெண்டா அவர் என்ற அப்பா போர்த்துகேயர். அப்பாக்கு 3-4 தலைமுறைக்கு முதல் ஒரு நோய் தாக்கி சனம் நிறைய செத்துப்போச்சு. சனத்தை தேக்கி வைக்கோணும் எண்டு கலப்பு பிறப்பை ஏத்துக்கொள்ள முடிவு செய்து பல தமிழ் பொண்ணுகளை கெடுத்து அந்த பிள்ளைகள் ஊடாக கலப்பு கூட்டமொண்ட பிறக்க வச்சாங்க.
அந்த வழியில வந்த ஒருவர்தான் எங்கட அப்பா ரோட்ரிகோ டிராவிஸ். அப்படி பிறக்க வச்சவங்கள எசமான்களுக்கு கிட்டவே ஒரு கூட்டமா இருத்தி அவங்கள காவலாக்களாவும் வேட்டையாடுறவங்களாவும் எசமாண்ட இருப்பு இடத்த துப்பரவு செய்யற ஆக்களாவும் பாவிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச காலமா கலப்பு கூட்டத்து ஆண் கலப்பு கூட்டத்து பெண்ணத்தான் துணையாக்கலாம் என்று ஒரு புதுக்கட்டளையும் போட்டிருக்கிறாங்க. எண்டம்மா ஒரு கலப்பு பெண், அப்பாவும் கலப்பு ஆண். அதனால எனக்கு எசமான் கூட்டம் இருக்கிற இடத்தையே தங்க இடம் இருக்கு. ஆனா எங்கட அப்பா மந்திரை என்றொரு தமிழ்ப் பெண்ண விரும்பி அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் வெற்றி. அவனப் பெத்த வேளை அவ செத்துட்டா. அதனாலதான் வெற்றி தமிழ் கூட்டத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கான். நான் பிறக்கும்போது எண்ட அம்மா செத்திட்டா. மந்திரைதான் எனக்கு எல்லாமே. அப்பா பணிக்குப் போனா நான் எப்பவுமே மந்திரையோட தான். வெற்றி பிறந்து சிறிது நாட்களில் மந்திரை செத்தபோது எனக்கும் ஆருமில்ல, வெற்றிக்கும் ஆருமில்ல. ஆண்டையில இருந்து எனக்கு அவனும் அவனுக்கு நானும். இப்பவுமே அப்பா பணிக்குப் போய் வரவே நேரம் காணும். நான் எண்ட குடிலில தங்கிறதே கிடையாது. வெற்றி பிறந்ததுல இருந்தே அவனோட தான். நான் தொடக்கத்தில தமிழ் குடியிலே வளர்ந்ததால எனக்கொரு தமிழ் பேர் இருக்கு. எண்ட தமிழ் பேர் தமிழ்ச்செல்வி. எங்கட அப்பா நல்ல படகோட்டி. அவர் எசமாண்ட முழுநேரப் பணிகாரன். தீவுக்கு வெளிவேலை எல்லாத்துக்கும் அவர்தான் பொறுப்பு. பிராங்கி குடும்பத்துக்கு நம்பிக்கையான ஒரேயொரு கலப்பு ஆள் அப்பா மட்டும்தான். அவர் எங்க போறவர் எப்ப வாரவர் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியா. சில நேரத்துல திரும்ப வரக்குள்ள எசமான் கூட்டத்துக்கும் எங்கட கலப்பு ஆக்களுக்கும் சட்டை கொண்டு வருவேர். அப்படி ஒரு நாள் போனவர் இருள்பட்டும் திரும்ப வரல்ல. அவர் ஓடிற்றா என்று என்னையும் வெற்றியும் கட்டி போட்டாங்க. கன நேரத்தால வந்தப்பத்தான் எங்களை அவிட்டா. அப்பா துடுப்ப பாவிச்சு போயிட்டு வாரதால ஆழி கொதிப்பு கூடி தடத்த விட்டுட்டேர். பிறகுதான் அவருக்கு ஆரோ உதவி செஞ்சு படகுல புதுசா இயந்திரம் பொருத்திவனர். இப்ப போயிட்டு வாரது கொஞ்சம் லேசா இருக்கெண்டு என்னோட கடைசியா அவர் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கு. தான் வராட்டா எங்கள அடிச்சே கொன்னிடுவா என்று சொன்னார் என்று பல விடயங்களை ஜோஆனா நண்பர்களுக்குத் தெரிவித்ததும் நண்பர்கள் எல்லோருக்கும் நல்ல தெளிவு கிடைத்தது. நிறைய கேள்விகளும் எழுந்தது. அந்த சமயத்திலிருந்து நண்பர்களுக்கு அங்கு என்ன நடக்கின்றது, உள்ளே எத்தனை தரப்பிலான கூட்டம் வாழ்ந்து வருகின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்ளும்படியாக அமைந்தது ஜோஆனாவினுடனான அந்த உரையாடல். தேடி வந்தவர்கள் அந்த தீவினுள் வாழ்ந்து கொண்டிருப்பினும் அங்கு உள்ளே நிலவும் நிலவரம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் வாழ்வில் பெரும் பாதகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை ஜோஆனாவிடமிருந்து வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளிப்படுத்தியது. ஜோஆனா பேசியதைக் கேட்ட வேலன், இவ்வாறு ஒரு அநியாயம் போர்த்துகேயர்களால் அந்த கப்பலில் சென்ற தமிழர்களுக்கு இழைக்கப்படும் என்பதை முன்கூட்டியே கணித்தபடியாலேயே கேசவ பிள்ளை அன்று அங்கிருந்து கடலில் பாய்ந்து தப்பித்துவிட்டார் என்று உணர்த்தியது. அச்சிந்தனையிலிருந்து வெளிவந்த வேலன் செல்வி என்று ஜோஆனாவை அழைத்து, இடும்பன் பிள்ளை என்று உள்ளே இருக்கிறவர் யார் என்று இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா என சிரித்த முகத்துடன் ஆர்வமாகக் கேட்டான்.